திருக்குறள் கதைகள் கதை எண் 300. உலகத்தில் சிறந்தது எது? எங்கள் நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் 8 பேருக்கும் பாராட்டுக்கள். ஆப்டிடியூட் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ என்று பல படிகளை நீங்கள் ஏற்கனவே தாண்டி வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு இன்னொரு குரூப் டிஸ்கஷன் இருக்கிறது. பயப்படாதீர்கள், நீங்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை இது பாதிக்காது. ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இதை வைத்திருக்கிறோம். இந்த குரூப் டிஸ்கஷனை நீங்கள் உங்களுக்குள் நடத்தி கொள்வீர்கள். நாங்கள் யாரும் உங்களை கவனித்து மதிப்பெண் கொடுக்கப் போவதில்லை. அரை மணி நேரம் கழித்து நான் வருவேன். நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் மட்டும் போதும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் செலெக்ஷன் ஃபைனல். அதனால் கவலைப்படாமல் இதை செய்யுங்கள். நீங்கள் விவாதிக்க வேண்டிய தலைப்பு உலகத்தில் சிறந்தது எது என்றார் பர்சனல் ஆஃபீஸர். சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 நபர்களும் கொஞ்சம் கவலையுடனும் கொஞ்சம் குழப்பத்துடனும் வட்டமாக அமர்ந்திருந்தனர். இது நம்ம செலெக்ஷனை பாதிக்காதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதாவது ட்ராப் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. இந்த ஒரு ஆரம்பிக்க மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பர்சனல் ஆஃபீஸர் தான் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்கோம். முதல்ல இந்த டாப்பிக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. நாம் பார்க்க போகிற மேனேஜ்மெண்ட் வேலைக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தில் சிறந்தது எதுன்னு ஒரு பழைய சினிமா பாட்டு இருக்குது. அதில் கதாநாயகி உலகத்தில் சிறந்தது காதல்னு சொல்லுவாள், கதாநாயகன் தாய்மைன்னு சொல்லுவான். நாம் இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி பார்த்தா காதல் தாய்மை இரண்டுக்குமே அடிப்படை அன்பு தான். அதனால் உலகத்தில் சேர்ந்து அன்புன்னு சொல்லலாமா? நாம் இப்போ வேலையை சேர்ந்துருக்கிறதால கடமை தான் முக்கியம் சொல்லலாமே. கடமை, அன்பு, காதல், பாசம்னு சினிமா மாதிரி போய்கிட்டு இருக்கு. தேசபக்தின்னு சொல்லலாமே, அதுவும் சினிமா சென்டிமெண்ட் தான். தர்மம்னா அறமா அல்லது தர்மம் செய்கிறதா, அதாவது கொலையா? தர்மம், அன்பு, பாசம் இதெல்லாம் பழமையான விஷயங்கள். நாம் இருக்கிறது ஒரு விஞ்ஞான யுகத்தில். அதனால் உலகத்தில் சிறந்தது விஞ்ஞான அறிவு. அதாவது சுருக்கமாக அறிவுன்னு சொல்லலாமே. ஆமாம், அறிவுன்னா அது விஞ்ஞான அறிவாக இருக்கலாம், மெஞ்ஞான அறிவாக இருக்கலாம். பழமை புதுமை இரண்டுக்குமே அறிவுங்கிற கருத்து பொதுவாக இருக்குது. அதனால் அறிவு தான் உலகத்தில் சிறந்த விஷயம்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். என்ன எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? அறிவுன்னு முடிவு செஞ்சிடலாமா? இருங்க, எனக்கு இன்னொன்று தோணுது. அறிவுங்கிறது உயர்ந்த விஷயந்தான். ஆனால் அறிவுங்கிறது எதை குறிக்குது? அதாவது விஞ்ஞான அறிவுன்னு சொல்கிறோமே, அது என்ன? விஞ்ஞான அறிவுன்னா விஞ்ஞானத்தில் நாம் அறிந்த உண்மை. அதுதான் உண்மை. எனவே உலகத்தில் சிறந்தது உண்மைன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். மற்றவர்கள் இதை ஒப்புக்கொள்வதா என்ற யோசனையில் இருந்தார்கள். இப்படி பாருங்கள், உண்மைங்கிறது நாம் அங்கே விவாதித்த எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். பாசம், அன்பு, தேசபக்தின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அதோட தன்மையை பற்றி நாம் என்ன சொல்கிறோம்? உண்மையான அன்பு, உண்மையான பாசம் இப்படிலாம் சொல்கிறோம்ல. அதனால் உண்மைங்கிறது சிறந்தது என்பதோட எல்லா விஷயங்களையும் சிறந்ததாக ஆக்குவது. எனவே உலகத்தில் எல்லாவற்றையும் விட சிறந்தது உண்மைன்னு சொல்லலாம் இல்லை? மற்ற 7 பேரும் கைதட்டி அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டனர். என்ன உலகத்தில் சிறந்தது எதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா என்றார் பர்சனல் ஆஃபீஸர். வந்துட்டோம் சார். என்ன அது? உண்மை. பிரமாதம். ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. நம்ம கம்பெனியுடைய மோட்டோ என்ன தெரியுமா? உண்மை. இங்கே பாருங்கள், நம்ம கம்பெனியோட லோகோ. அது உண்மைன்னு எழுதியிருக்கா? இல்லையா சார், அது கண்ணுக்கு தெரியாது. லோகோவோட நடுவில் ஒரு சின்ன வட்டம் இருக்கா? ஆமாம், அந்த வட்டத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற மொழிகள் மற்றும் உலகத்தின் முக்கியமான மொழிகள் உட்பட 36 மொழிகளில் உண்மைன்னு ரொம்ப சின்னதாக செதுக்கியிருக்கு. லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். உண்மையை நாம் தேடணுங்கிற கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இப்படி உருவாக்கியிருக்காரு நம்ம கம்பெனியோட நிறுவனர் என்றார் பர்சனல் ஆஃபீஸர். அறத்துப்பால்
துறவரவியல் அதிகாரம் 30 வாய்மை. குறள் 300. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. பொருள்: நான் உண்மையாக கற்றிருந்த நூல்கள் எதிலும் வாய்மையை விட சிறந்த அறம் வேறு எதுவும் இல்லை. நன்றி.